இன்னைக்கு வந்து மந்த்ரா சீரீஸ்ல நம்ம வந்து சாய்பாபா மந்த்ரா வந்து பார்க்கலாம். ஜெய் ஜெய் சாய்ராமன்ற மந்த்ரா பார்க்கலாம். ஸோ இது சொல்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாகவே நம்மளுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப எப்படின்னா எமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலும் சரி, நம்ம ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருப்போம். நம்மளுக்கு வந்து ஹீல் ஆகவே முடியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. டிசீஸை விட என்னதுன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயம் நம்ம நினச்சி நினச்சி நம்மளால வந்து ஹீல் பண்ணவே முடியாது அந்த விஷயத்த நம்மளால. டிசீஸை கூட மெடிசின் சாப்பிட்டு நம்ம எல்லாம் க்யூர் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா அந்த விஷயத்தை விட்டு வெளியே வர்றது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து இந்த ஜெய் ஜெய் சாய்ராமன்ற மந்திரத்தை நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஐம் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெய் ஜெய் சாய்ராம் இந்த மந்திரம் கண்டினியூஸாக நம்ம சொல்லும் போது நம்மளுக்குள்ள ஒரு காம்னஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோமா. அப்புறமா நம்மளுக்கு வந்து சாயோட பிளெஸ்ஸிங்ஸ், ஏன்னா ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறதுனால அவரோட பிளெஸ்ஸிங்ஸு, அப்புறமா நம்மளுக்கு அந்த ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போய் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கே தெரியாத இந்த மந்திராவை கண்டினியூஸாக டெய்லி சேன் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குமா. பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து இந்த மந்த்ராவே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் ஜெய் சாய்ராம்.